உன் கேள்விக்கு கண்டிப்பா நான் பதில் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஷர்மிளா எங்க இருக்கா? அவளையும் வர சொன்னா 2 பேரையும் ஒன்னா வச்சுக்கிட்டே சொல்லிடுறேன். ஏன்னா அவங்க அப்பா இன்னைக்கு எவ்வளவு பெரிய சாதனையை படைச்சிருக்கான்னு தெரிஞ்சா அவ ரொம்ப சந்தோஷப்படுவாள்ல. அவளையும் கூப்பிடு என்று சொல்ல கணேஷின் வாயிலிருந்து சாதனை என்ற வார்த்தையை கேட்ட தீபக் டென்ஷன் ஆகிவிட்டான். சாதனையா? என்ன பண்ணிட்டு வந்தாருன்னு தெரியலையே. இவர் சொல்ற சாதனையை கேட்டு ஷர்மிளா டென்ஷன் ஆகாம இருக்கணுமே என்று நினைத்த தீபக், அங்கிள் நீங்க என்கிட்டயே சொல்லுங்க, நான் ஷர்மிளா கிட்ட சொல்லிக்கிறேன். பாவம் அங்கிள், அவ வெளியில அலைஞ்சிட்டு வந்து ரொம்ப டயர்டா ரெஸ்ட் எடுக்க போயிட்டா. இந்நேரம் தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்டயே சொல்லுங்க என்று சொன்னான். ஒரு செகண்ட் ஏமாற்றமாக உணர்ந்த கணேஷ் பிறகு தீபக்கிடம், சரி விடு, அவ தூங்கட்டும், நான் உன்கிட்டயே சொல்றேன். நீ அப்புறமா அவகிட்ட சொல்லிடு. என்ன நடந்துச்சுன்னா, நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு திடீர்னு தண்ணி தாகமா இருந்துச்சு. கண்ணை திறந்து பார்க்கும்போது என் ரூம்ல ஒரு கிளாஸ் கூட இல்ல. அதனால நான் நேரா கிச்சனுக்கு போனேன். அப்ப நான் நடக்கும்போது என் உடம்புல எந்த பெயினும் இல்ல. கொஞ்சம் கூட டயர்ட்னஸே தெரியல. நான் வேற ஏதோ ஒரு உலகத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் நடக்கணும் போல இருந்துச்சு. வெளியில கொஞ்ச தூரம் காத்தார நடந்து போகலான்னு தோணுச்சு. அவர் பேசிக்கொண்டே இருக்க தீபக் தண்ணீர் குடித்துக்கொண்டே அதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவர் தொடர்ந்தார், நான் வெளியில போறதுக்கு முன்னாடி நீ எடுத்து வச்சிருந்த 2 டேப்லெட்டையும் பார்த்தேன். போற வழியில ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு நினைச்சு அந்த 2 டேப்லெட்டையும் எடுத்து என் பாக்கெட்ல வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் வெளியில போனேன். ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. சரி, கூட்டமான இடத்துல நடந்து போகலாமேன்னு தோணுச்சு. அதனால மாடர்ன் மார்க்கெட் போகலான்னு முடிவு பண்ணேன். அவர் மாடர்ன் மார்க்கெட் என்று சொல்வதை கேட்டவுடன் தீபக் வாயை பிளந்தான். ஏனென்றால் அந்த மார்க்கெட்டில் நிறைய மோசமான விஷயங்கள் நடக்கும் என்று அவனுக்கு தெரியும். ஒருவேளை கணேஷ் ஏதாவது மோசடிகளில் சிக்கிக் கொண்டாரா என்று பயந்தான். அதை கவனித்த கணேஷ் தீபக்கிடம், ஏ தீபக், நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? நீ பயப்படுற மாதிரி ஒன்னும் ஆகல என்றார். அங்கிள், நீங்க எதுக்கு அங்கிள் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போறீங்க? அந்த மார்க்கெட்ல நிறைய தப்பு நடக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் என்று தீபக் சொல்ல அவர் சிரித்து விட்டு, ஐயோ தீபக், நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகுற. அங்க அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல. இப்ப நான் அங்கதானே போயிட்டு வரேன் என்றார். ஆனால் தீபக்கின் டென்ஷன் இன்னும் நீங்கவில்லை. அங்க நீங்க யார்கிட்டயாவது ஏதாவது பேசுனீங்களா அங்கிள்? ஏதாச்சும் பொருள் வாங்குனீங்களா என்று கேட்க, இல்ல தீபக், நான் யார்கிட்ட இருந்தும் எதுவும் வாங்கல. நான் தான் பொருளை வித்தேன் என்று கணேஷ் சொல்ல, நீங்க வித்தீங்களா? என்ன அங்கிள் சொல்றீங்க என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் தீபக். ஆமாம்பா, நான் அங்க ஒரு வித்தியாசமான ஆளை பார்த்தேன். அவன் பார்க்கவே ரொம்ப விசித்திரமா இருந்தான் என்று சொல்லிக் கொண்டிருக்க தீபக் இடைமறித்து, அந்த ஆளு பார்க்க எப்படி இருந்தான்? அவன் உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணனானா? உங்களை எதுலயாவது மாட்டிவிட முயற்சி பண்ணனானா? இல்ல உங்ககிட்ட இருந்து பணம் ஏதாவது ஏமாத்திட்டானா என்று டென்ஷனாக கேட்டான். இல்ல தீபக், அவன் ஒரு வியாபாரி. அவன் என்கிட்ட ஒரு ஆன்டிக் டிசைன் முத்துச்சரத்தை காமிச்சான். அது கிட்டத்தட்ட 300 வருஷம் பழமையானதுன்னு சொன்னான். வயசான காலத்துல அத கையில வச்சு தினமும் ஜபம் பண்ணுனா நேரா சொர்க்கத்துக்கே போயிடுவீங்கன்னு சொன்னான் என்று கணேஷ் சொல்ல, நீங்க என்ன பண்ணீங்க அங்கிள்? அவன் சொன்னதை நம்பி அதை வாங்கிட்டீங்களா என்று கேட்டான் தீபக். சேச்ச, நான் அதை வாங்கல. ஆனா எனக்கு அவனோட சாமர்த்தியமான பேச்சு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவனோட பேச்சு திறமைய பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதனால நான் அவன்கிட்ட ஒரு டீல் பேசினேன். அங்கதான் நீ என் சாமர்த்தியத்தை கவனிக்கணும். நான் அவன்கிட்ட, தம்பி, நீ ரொம்ப நல்லா பேசுற, உனக்கு நிஜமாவே சாமர்த்தியம் இருந்தா என்கிட்ட இருக்கிற டேப்லெட்டை ஒரு நல்ல விலைக்கு வித்து கொடு பார்க்கலான்னு அவனை சேலஞ்ச் பண்ணுனேன். அவனும், கண்டிப்பா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத விலைக்கு வித்து கொடுக்க முடியும்னு சொன்னான். அவன் என்கிட்ட இருந்த டேப்லெட்டை வித்து கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த ஜபமாலையையும் ஃப்ரீயாவே கொடுத்துட்டான். இங்க பாரு, இதுதான் அந்த ஜபமாலை என்று சொல்லிவிட்டு அந்த முத்துச்சரத்தை எடுத்து தீபக்கிடம் காட்டினார். ஆனால் அதை கேட்டவுடன் தீபக் மேலும் டென்ஷன் ஆகிவிட்டான். உடனடியாக கணேஷ் கையில் இருந்த முத்துச்சரத்தை பிடுங்கிக் கொண்டு, அங்கிள், இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் நம்பாதீங்க அங்கிள். அந்த டேப்லெட் இப்ப எங்க இருக்கு என்று கேட்க, அதை நான் அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். அது கொடுத்ததுனால தானே இந்த மாலை எனக்கு ஃப்ரீயா கிடைச்சது என்று சொல்ல தீபக் டென்ஷனோடு, நீங்க ஏன் அங்கிள் முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட எல்லாம் டேப்லெட்டை கொடுக்குறீங்க? அதை அவன் என்ன பண்ணா என்று கேட்க, நீ டென்ஷன் ஆகாத தீபக், அந்த டேப்லெட்டை அவன் எவ்வளவு அழகா சேல் பண்ணி கொடுத்தான் தெரியுமா? நான் அந்த டேப்லெட்டை அவன்கிட்ட கொடுத்து, இதை என் கண்ணு முன்னாடியே வித்துக்காமி, நீ எப்படி விக்கிறேன்னு நானும் பாக்குறேன்னு சொன்னேன். சொன்னா நீ நம்ப மாட்ட. அவன் அந்த 2 டேப்லெட்டையும் எத்தனை ரூபாய்க்கு வித்திருப்பான்னு சொல்லு பார்க்கலாம் என்றார். என்ன, மிஞ்சி போனா ஒரு டேப்லெட்டை ஒரு 200 ரூபாய்க்கு வித்திருப்பானா என்று கேட்க கணேஷ் இல்லை என்று தலையசைத்தார். அப்படின்னா ஒரு டேப்லெட் 500 ரூபாய்க்கா வித்தான் என்று சற்று ஆச்சரியத்தோடு கேட்க கணேஷ் அதையும் மறுத்து தலையசைத்தார். அதற்கு மேல் தீபக் பொறுமையை இழந்து விட்டான். எனக்கு தெரியல அங்கிள், நீங்களே சொல்லுங்க என்று சொல்ல அதற்கு அவர், ஒரு டேப்லெட் மட்டுமே 50,000 rupees என்று அழுத்தம் திருத்தமாக சொல்ல அதை கேட்ட தீபக்கு தலையே சுற்றியது. வாட், 50,000? நீங்க ஒன்னும் காமெடி பண்ணலையே என்று நம்ப முடியாமல் கேட்க,
பாத்தியா, நீ நம்ப மாட்டேன்னு நான் அப்பவே சொன்னேன்ல. ஆனா அதுதான் நடந்துச்சு தீபக். என் கண்ணு முன்னாடி தான் அவன் ஒரு டேப்லெட்டை 50,000க்கு வித்து கொடுத்தான். நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லனா இத நீயே பாரு என்று சொல்லிக்கொண்டே கணேஷ் தன் கையில் இருந்த 2 ரூபாய் பணக்கட்டுகளை எடுத்து தீபக்கிடம் நீட்டினார். தீபக்கால் இதையெல்லாம் நம்பவே முடியவில்லை. இதுல மொத்தமா 1 லாக் இருக்கு. நீ ஒரு அற்புதமான டாக்டர் தான் தீபக். ஏன்னா நீ கொடுத்த டேப்லெட்டால நான் குணமானது மட்டும் இல்லாம அது மூலமா ஒரே நாள்ல 1 லாக் பணமும் சம்பாதிச்சிட்டேன். இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இந்த 2 டேப்லெட்லயே எனக்கு இவ்ளோ லாபம் கிடைச்சிருக்குன்னா இது மாதிரி 100 டேப்லெட்ஸ் இருந்தா இன்னமும் எவ்வளவு கிடைக்கும்னு நினைச்சாலே பிரமிப்பா இல்ல? இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஆளோட திறமை தான். அழகா பேசி எப்படியோ வித்துடுறான். நான் மறுபடியும் அந்த மார்க்கெட்டுக்கு போய் அவனை மீட் பண்ணணும். என்ன தீபக், நான் இவ்ளோ சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு இருக்க, நீ எதுவும் பேசாம சைலண்டா இருக்கியே என்றார். நான் என்ன சொல்றது அங்கிள், அந்த மார்க்கெட்ல நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். வயசானவங்களையும் அப்பாவி பெண்களையும் குறி வச்சு அவங்கள ஏமாத்தி பணம் பறிக்கிறாங்க. வேண்டாம் அங்கிள், அவங்க வலையில நீங்களும் மாட்டிக்காதீங்க. அவங்க எப்படி ஸ்கெட்ச் போடுவாங்கன்னு நமக்கு தெரியாது. முதல்ல நம்ம கிட்ட ரொம்ப நல்லவங்களா தான் நடந்துக்குவாங்க. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களோட ப்ராப்பர்ட்டி, பேங்க் பேலன்ஸ்னு எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சிருவாங்க. ஏமாந்ததுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் அங்கிள், தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இனிமே பேசாதீங்க. அந்த ஆளை மறுபடியும் மீட் பண்ண முயற்சி கூட பண்ணாதீங்க ப்ளீஸ் அங்கிள். இந்த விஷயம் மட்டும் ஷர்மிளாவுக்கு தெரிஞ்சா அவர் ரொம்ப கோவப்படுவா என்றான். ஆனால் தீபக் தான் பணம் சம்பாதிப்பதை தடுப்பதாக நினைத்த கணேஷுக்கு அவனுடைய அட்வைஸ் அறவே பிடிக்கவில்லை. அதனால் அவர் எந்த பதிலும் சொல்லாமல் தன்னுடைய ரூமுக்கே சென்று விட்டார். தீபக்கும் தன்னுடைய ரூமுக்கு சென்றான். அவன் ரூமுக்குள் வரும்போது ஷர்மிளா பெட்டில் தலையை பிடித்துக் கொண்டு அமர்ந்திருப்பதை பார்த்த தீபக் வருத்தத்தோடு, என்னாச்சு ஷர்மி, ஆர் யூ ஓகே? ஏன் என்னவோ மாதிரி இருக்க? கவலைப்படாத, எதுவா இருந்தாலும் கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும் என்று சொல்ல, எப்படி சரியாகும் தீபக்? இன்னைக்கு ஒரே நாள்ல எவ்வளவு ரிஜெக்ஷன் தெரியுமா? எப்படி என்னால எல்லாத்தையும் சமாளிக்க முடியும்? எனக்கு ஏன் மேலேயே பயங்கரமா கோபம் வருது, டிப்ரஸ் ஆகுது என்று சொல்ல, தீபக் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். என்ன தீபக், ஏன் அமைதியா இருக்க என்று கேட்க, இல்ல நீ ஏற்கனவே டிப்ரெஷன்ல இருக்க, அதான் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். ஏன்னா இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா நீ உன்னோட பிரச்சனையை கூட மறந்துட்டு அங்கிளை நினைச்சு கோவப்பட ஆரம்பிச்சிடுவ என்று சொல்ல, கணேஷின் பெயரை கேட்டவுடன் ஷர்மிளா பதறினாள். ஏன், என்னாச்சு தீபக்? அப்பாவுக்கு என்னாச்சு? அவர் நல்லா தானே இருக்காரு. அவரோட காயம் எப்படி இருக்கு என்று பீதியோட கேட்க, கூல் ஷர்மி, விஷயம் அவரோட ஹெல்த்த பத்தி இல்ல. நான் இப்ப சொல்ல போற விஷயத்துக்கும் அவரோட ஹெல்த்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சொல்ல போனா அவர் சின்ன குழந்தை மாதிரி ரொம்ப ஆக்டிவா இருக்காரு, துள்ளி குதிக்கிறாரு என்று சொல்ல, பின்ன வேற என்ன ப்ராப்ளம் என்று கேட்டாள் ஷர்மிளா. இன்னைக்கு காலையில அவர் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணதுனால வெளியே வாக்கிங் போலான்னு நினைச்சிருக்காரு. அவர் நேரா மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு. அங்க போய் அவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? நான் வச்சிருந்த 2 டேப்லெட்டையும் சேல் பண்ணிட்டு வந்திருக்காரு என்று சொன்னான். டேப்லெட்டா? எந்த டேப்லெட் என்று குழப்பத்தோடு கேட்டாள் ஷர்மிளா. அவர் குணமாகறதுக்காக நான் கொடுத்த டேப்லெட் தான். ஒரு டேப்லெட்டை 50,000க்கு வித்திருக்காரு. 2 50,000 ரூபாய் நோட்டு கட்ட காமிச்சு இன்னைக்கு நான் அந்த டேப்லெட்டை வித்து 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டேன்னு சொல்றாரு. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கும்னு தோணுது. யாரோ ஒருத்தன் உங்க அப்பாவை நல்லா ஏமாத்திருக்கான். உங்க அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கி அவரோட ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்க தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கான். உங்க அப்பாவும் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் நமக்காக ஏன் இவ்ளோ பெரிய வேலைய பார்க்கணும்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் சொல்றத அப்படியே நம்பிட்டு வந்திருக்காரு. திரும்பி அவனை மீட் பண்ண போறேன்னு வேற சொல்றாரு. அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு என்றான். அதை கேட்டு டென்ஷனான ஷர்மிளா, அதை விட எனக்கு வேற ஒரு விஷயத்த நினைச்சாதான் பயமா இருக்கு. அந்த டேப்லெட்டை யாராவது சாப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இதனால அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா என்று பயந்தபடி கேட்க, சேச்சே, அந்த டேப்லெட்டை சாப்பிட்டு அங்கிள் கியூர் ஆனதை நீயே பார்த்தல்ல. அது காயங்களை சீக்கிரமா குணப்படுத்திடும், டயர்ட்னஸை நீக்கும், அவ்வளோதான். அது ஒரு சாதாரண டேப்லெட் தான். அதை சாப்பிடுறதுனால யாருக்கும் எதுவும் ஆகாது. ஒருவேளை நிறைய டேப்லெட் சாப்பிட்டா மூளைக்குள்ள இருந்து ரத்தம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவரு 2 டேப்லெட்டை தானே கொடுத்திருக்காரு, ஒன்னும் பிரச்சனை வராது. வெறும் 10 ரூபாய் டேப்லெட்டை 50,000 ரூபாய்க்கு வித்திருக்காரு. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. தீபக் பேசி கொண்டிருக்க ஷர்மிளா அந்த டேப்லெட்டின் சைடு எஃபெக்டை நினைத்து பயந்தாள். ஆனா ஷியோரா தெரியும்ல தீபக், அந்த டேப்லெட்டை சாப்பிடுறதுனால யாருக்கும் எதுவும் ஆகாதுல்ல என்று மீண்டும் கேட்க, எதுவும் ஆகாது ஷர்மி. சில பணக்கார பசங்க அவங்க கெத்த காமிச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி சாதாரண விஷயத்த கூட அதிக விலை கொடுத்து வாங்குவாங்க. அதை விடு, அதை பத்தி அப்புறம் யோசிக்கலாம். நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நாளைக்கு காலையில 9 மணிக்கு நீ ரெடியாரு. நாளைக்கு உனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு. அதை கேட்ட ஷர்மிளா ஆச்சரியத்தோடு, இன்டர்வியூவா? எனக்கா? இன்னைக்கே நான் எல்லா இன்டர்வியூவையும் அட்டன் பண்ணி முடிச்சிட்டேனே, வேற எங்கேயும் நான் அப்ளை பண்ணவே இல்லையே என்று குழப்பத்தோடு கேட்க, நீ அப்ளை பண்ணல, நான் தான் உனக்காக அப்ளை பண்ண. நாளைக்கு காலையில நாம அங்க போகலாம் என்றான்.
தீபக் நினைத்தால் இன்டர்வியூ இல்லாமலேயே அவளுக்கு வேலை கிடைக்க ஏற்பாடு செய்ய முடியும். ஆனால் ஷர்மிளாவுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிகம். அதனால் தான் அவன் இன்டர்வியூவுக்கு ஏற்பாடு செய்திருந்தான். ஆனால் ஷர்மிளாவின் முகத்தில் இன்னும் கவலை தெரிந்தது. என்னாச்சு ஷர்மி? ஏன் இன்னும் டென்ஷனா இருக்க? நான் எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன், சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா இப்படி உம்முன்னு இருக்கியே. அப்படின்னா இந்த இன்டர்வியூவை நினைச்சு உனக்கு ஹாப்பி இல்லையா என்று கேட்க, உண்மையை சொல்லு, இந்த இன்டர்வியூக்காக நீ யார்கிட்டயும் கெஞ்சலல்ல. நீ என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்படுறன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்காக நீ உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை இழக்கிறத நான் விரும்பல. உண்மையை சொல்லு தீபக், நீ இந்த வாய்ப்புக்காக கெஞ்சினியா என்று கேட்க, ஷர்மிளாவின் வார்த்தைகளை கேட்டு அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். பிறகு அவளிடம் அன்போடு, அப்படி இல்ல ஷர்மிளா, நான் நிஜமா தான் சொல்றேன், என்ன நம்பு. இந்த இன்டர்வியூக்காக நான் யார்கிட்டயும் கெஞ்சல. அங்கிள் பெட்டரா இருக்காரு. சோ நாளைக்கு நானே உன்னை இன்டர்வியூக்கு கூட்டிட்டு போறேன் என்றான். அவன் கடைசியாக சொன்ன வார்த்தைகள் ஷர்மிளாவின் முகத்தில் ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்தியது. மறுநாள் இருவரும் 9 மணிக்கு ரெடியாகி காரில் புறப்பட்டார்கள். வீட்டிலிருந்து சுமார் 15 அல்லது 20 நிமிடங்கள் பயணம் செய்து கொண்டிருந்த போது ஓரிடத்தில் கார் பஞ்சர் ஆகி நின்று விட்டது. என்னாச்சு தீபக், ஏன் கார் ஸ்டாப் ஆயிடுச்சு? அதான் எனக்கும் தெரியல. ஒரு 10 நிமிஷம் இரு, பாக்குறேன். தீபக் செக் பண்ணிவிட்டு ஷர்மிளாவிடம், இது வேலைக்கு ஆகாது, நீ வெளியே வா, நாம ஒரு டாக்ஸியை பிடிச்சு போகலாம். இந்த கார் பஞ்சர் ஆயிடுச்சு, இதுக்கு மேல ஒரு இன்ச்சு கூட மூவ் ஆகாது. இன்டர்வியூ கரெக்ட் டைமுக்கு போறது ரொம்ப முக்கியம் என்றான். ஷர்மிளா வெளியே வர இருவரும் டாக்ஸிக்காக காத்திருந்தார்கள். ஆனால் டாக்ஸி எதுவும் வரவில்லை. இருவரும் சில அடிகள் நடந்து சென்று கொண்டிருந்த போது அவர்களுக்கு எதிரில் ஒரு கருப்பு நிற கார் அவர்களை உரசுவது போல வந்து நின்றது. அந்த காரின் கண்ணாடி இறங்க அதற்குள் பரீட்சையப்பட்ட ஒரு முகத்தை பார்த்தார்கள். காரில் இருந்த நபர் யார்? கணேஷ் மாத்திரைகளை அதிக விலைக்கு விற்றதால் தீபக்கு ஏதாவது சிக்கல் வருமா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.